மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய வார்த்தை சொல்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் சொன்ன வார்த்தைகளில ஒன்று, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி. தன்னை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் எவ்வளவாய் நாம் தாழ்த்துகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்த வேண்டும். வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது 2 நபர்கள் செபிக்க போகும் பொழுது ஒருவன் ஆண்டவருடைய முகத்தை ஏறெடுக்க துணியாமல் அவன் சொல்லுகிறான், மார்பிலை அடித்துக் கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாயிருக்கிற என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் தாழ்த்துகிறான். மற்றொருவன் சொல்லுகிறான், நான் இவனை போல அல்ல, நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்றெல்லாம் உபவாசிக்கிறேன், இதையெல்லாம் அவன் சொல்லுகிறான். அதற்கு ஒப்பீடாக இவனை போல இல்லை என்று சொல்லி அவன் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் பார்த்து சொன்னார், அவன் அல்ல இவனே நீதிமான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். அவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்த வேண்டும். அதே போல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மனத்தாழ்மை உள்ளவர்களாயிருங்க. இயேசு சொன்னார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று. நமக்குள் ஒரு மனத்தாழ்மை இருக்க வேண்டும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் நம்மை நாம் தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுதல் என்பது கர்த்தருக்கு முன்பாகவே நம்மை தாழ்த்துதல், மற்றவரோடு ஒப்பிட்டு நம்மை மேன்மையாக நினைப்பது அல்ல. தேவனுக்கு முன்பாக நம்மை வெறுமையாக்கி காண்பிப்பது. அடுத்து மனத்தாழ்மை உள்ளவர்களாயிருங்க. மனத்தாழ்மை நமக்கு எல்லா இடத்திலும் காணப்பட வேண்டும். தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு, மனத்தாழ்மை என்பது வேறு. தாழ்வு மனப்பான்மை என்பது எதையுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தாழ்வு மனப்பான்மை. மனத்தாழ்மை என்பது எல்லா திறமையும் எல்லாம் இருந்தும் தன்னை தாழ்த்தி இருப்பார். அதுக்கு இயேசு ஒரு உண்மை சொல்வார். ஒரு கல்யாண வீட்டிற்கு நீ போகும்போது முதன்மையான இடத்துல போய் உட்கார்ந்துடாத, நீ ஒரு தாழ்மையான இடத்துல பின்பகுதியில் போய் உட்கார்ந்து போ. அப்பொழுது கல்யாண வீட்டுக்காரன் வந்து பார்த்து உன்னை மேன்மையான இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும் பொழுது அப்பொழுது உனக்கு கனம் கிடைக்கும். நீ முதன்மையான இடத்துல நீ போய் உட்கார்ந்துக்கிட்டனா உன்னிலும் கனம் பெற்றவன் அந்த இடத்துல வரும்போது, சிநேகிதனே அவர் கொஞ்சம் உட்காரணும், கொஞ்சம் தாழ்ந்த இடத்துல போய் உட்காருன்னு சொன்னா அந்த இடத்துல நமக்கு வெட்கம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
நாம் எவ்வளவு திறமை படைத்தவர்களாய் இருந்தாலும், எவ்வளவு விசேஷ ஞானம் படைத்தவர்களாய் இருந்தாலும், மற்றவர்களுக்கு முன்பாக நாம் நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த கற்றுக்கொள்கிறவர்கள் மனிதர்களுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளவும் வேண்டும். நம்ம அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் பார்ப்பார். ஏற்ற காலம் வரும், தீவிரமாய் நம்மை உயர்த்துவார். அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். ஆகவேதான் இயேசு சொல்லி போனார், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆகவே தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம், ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஆகவேதான் 2 நாளாகம் 7:14 சொல்லப்படுகிறது, என் நாமம் என் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். மனிதர்களுக்கு முன்பாகவும் மனத்தாழ்மையோடு நினைந்து கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று. மனத்தாழ்மையை நாம் தரித்துக் கொள்வோம். இயேசுவிடத்திலே அதை கற்றுக்கொள்வோம். அந்த மனத்தாழ்மை நம்மை உயர்த்தும். நாம் உயர்ந்த ஸ்தானத்தை அலங்கரிப்பதற்கு அது போதுமானதாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார்.